வணக்கம் நண்பர்கள். அரசு ஊழியர்கள் ஒரு நாள் போராட்டம் நடத்திருக்காங்க. அதை பற்றி சுருக்கமாக போகலாம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துட்டாலே அரசு ஊழியர்களுக்கு ஒரே கொண்டாட்டமாக போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வருஷம் ஊதிய உயர்வு, பென்ஷன், பழைய ஓய்வூதிய திட்டம், அது மட்டும் போதாது, டிஏ, அது மட்டும் போதாதுன்னு வேலைக்கே போக தேவையில்லை. எப்படி மோசமாக நடந்து கொள்ளலாம் அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் வாரி வழங்கப்படும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில். அப்படி ஏராளமான எதிர்பார்ப்புடன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டளித்த அரசு ஊழியர்கள் இந்த தடவை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதவி எதுவும் கிடைக்காதனால போராட்டம் நடத்திருக்கிறாங்க. அது ஒரு நாள் போராட்டம். குறிப்பாக ஜாக்டோ ஜியோ, சிஐடியு, தோமுசா போன்ற தொழிற்சங்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவான தொழிற்சங்கம். அந்த தொழிற்சங்கங்கள் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ஒரு நாள் போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. இந்த போராட்டம் ஒரு ஏமாற்றத்தினுடைய விளைவு என்று எடுத்துக்கொள்ளலாம். அரசு ஊழியர்கள் இதில் கலந்து கொண்டவங்க, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எல்லாமே ஒரு 40,000 பேர் இதில் கலந்து கொண்டிருக்காங்க. அப்படி கலந்து கொண்டவர்கள் தங்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டம் தங்களுக்கு கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் அரசு பஸ் ஊழியர்கள் தங்களுடைய பிடித்த பணத்தை தரன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு, ஆனால் இன்னும் தரவில்லை. அதனால் நாங்கள் இப்போ ஸ்ட்ரைக் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. 4 வருஷமாக ஏமாந்ததுனால இப்போ ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இது எதனோட விளைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள் ஒரு 40,000 பேர், ஒரு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்களுடைய 50 லட்சம் ஓட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டிருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்குதோ தோக்குதோ அது பிரச்சனை கிடையாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அரசு ஊழியர்கள் அவருடைய குடும்பத்தோருடைய 50 லட்சம் ஓட்டு ஷாலிடாக கிடைக்கும். இப்படி கிடைக்கிறதுனால தான் திராவிட முன்னேற்ற கழகம் வருஷம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அரசு ஊழியர்களுக்கு. நிச்சயமாக தரவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மக்கள்கிட்ட டேக்ஸாக வாங்குற டேக்ஸில் ஒரு பெரும் பகுதி அரசு ஊழியர்களுக்கு, ஒரு 75% அரசு ஊழியர்களுக்கு செய்ய வேண்டிய ஊதியமாக தர வேண்டிய நிலைமை தான் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துட்டால் அவ்வளோ பெரிய சலுகைகள்லாம் அரசு ஊழியர்களுக்கு வழங்க மாட்டாங்க. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துட்டாலே அரசு ஊழியர்களுக்கு ஒரே கொண்டாட்டமாக போயிடும். சரி, அரசு ஊழியர்கள் இப்பொழுது ஒரு நாள் பணி புறக்கணிப்பு செஞ்சிருக்கிறாங்க. அதற்கு முக்கியமான காரணம் தங்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் தரன்னு சொன்னது, பஸ் ஊழியர்களுக்கு பிடித்த பணம் சொன்னது. அது சொல்லி 4 வருஷம் ஆச்சு. அதனால் தராததுனால இப்போ ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்க. 2021 தேர்தல் வாக்குறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் அரசு ஊழியர்களுக்கு ஒரு பக்கம், மக்களுக்கு ஒரு பக்கம் பொய்யான வாக்குறுதியை அள்ளி வீசியது. அரசு ஊழியர்களுக்கு என்ன சொன்னாங்க? நாங்கள் வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம், அடுத்ததாக பிடித்த பணம், வருஷம் சம்பள உயர்வு, இன்க்ரிமெண்ட்டு, டிஏ, ஏராளமான சலுகைகளை தரம் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த உடனே இது எல்லாமே செஞ்சு முடிப்போன்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு, செய்யவில்லை. அதனால் இப்போ போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. இது ஒரு போராட்டம், பணி புறக்கணிப்பு, எச்சரிக்கை, எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த போராட்டத்தை ஒரு அடையாள போராட்டமாக தான் நடத்தியிருக்காங்க. இதன் பிறகும் அரசு தங்களுக்கு செய்யணும்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றால் தொடர் வேலை நிறுத்தத்தை போராட்டம் அறிவிக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ட்ரைலர் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். மெயின் பிக்சர் இன்னும் வரல அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அரசு ஊழியர் சங்க தலைவர் பேசும் பொழுது, தமிழ்நாட்டில் ஒரு 50 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம், இவ்வளவு மோசமான முதலமைச்சரை நாங்கள் சந்தித்ததே கிடையாது. அது மட்டுமல்ல, இந்தியாவிலேயே மோசமான முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எங்களுடைய வாக்குறுதிகளை எதையுமே நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏமாற்றத்தினுடைய தொனியில் தான் பேசிட்டு இருக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்பதான் இந்த அரசு ஊழியர்களுடைய போராட்டத்திற்கு பிறகு ஒரு கமிட்டி அமைச்சிருக்கிறாங்க. அதாவது அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்து அவர்களை நிறைவேற்ற போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்சிக்கு வந்தவுடனே நிறைவேற்றன்னு சொல்லிட்டு இப்பயாவது ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. கமிட்டினா என்னன்னு அரசு ஊழியர்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த கமிட்டியில் இருக்கிறவங்க எல்லாமே அரசு ஊழியர்கள் தான். அவங்க ஏராளமான கமிட்டியை பார்த்து ஏமாந்து போயிருப்பாங்க. இந்த கமிட்டியும் 2026 தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. அதனால இந்த கமிட்டி தேர்தலுக்கு 2 மாதம் இருக்கிறப்ப ஒரு உதவிகளை அரசு ஊழியர்களுக்கு ஏதாவது சாதகமாக செஞ்சு அதன் மூலமாக 2026 தேர்தலை சந்திக்கிறது தான் அவங்க பார்ப்பாங்க. தேர்தலுக்கு 2 மாதம் இருக்கிறப்ப அவர்களுடைய கோரிக்கையில் ஒரு சில செய்ய முடிஞ்சதை மட்டுமே செய்வாங்க, செய்ய முடியாததை செய்ய மாட்டாங்க. அடுத்து வர ஆட்சி அவங்கள பார்த்துக்கிட்டும், அல்லது நம்ம ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற துணையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த 3 மாதத்தில் சட்டசபையில் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லியிருந்தார், அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறத
எந்த காரணத்தை கொண்டும் தரவே முடியாது, அவ்வளவு மோசமான வாக்குறுதி அப்படின்னு சொல்லலை. அவர் சொல்லலனாலும் அப்படி சொல்லியிருந்தாரு. இதை நிறைவேற்றவே முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. நிறைவேற்றவே முடியாது அப்படிங்கிற தெரிந்த ஒரு வாக்குறுதி ஏன் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க, அரசு ஊழியர்கள் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஜெயிச்சே ஆகணும். 10 வருஷமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இல்லை. அந்த வறட்சி, பதவி ஆசை, பணத்தாசை, எதையாவது மக்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் சொல்லி ஆட்சிக்கு வந்துடுவோம், வந்த பின்னாடி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எலெக்ஷனுக்காக எல்லா வாக்குறுதியும் சொல்லி ஜெயிச்சிட்டாங்க. மக்களுடைய வாக்குறுதிகளை எதையும் நிறைவேற்றவில்லை. அதை போலவே அரசு ஊழியர்களுடைய வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. மக்களுடைய வாக்குறுதி நிறைவேற்றலாம் பண்ண பரவாயில்ல, அவங்க கேட்க மாட்டாங்க, தேர்தல் சமயத்தில் பார்த்துக்குவாங்க. ஆனால் அரசு ஊழியர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செல்லப்பிள்ளை. அவர்கள் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக பேசியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக மிக சிறப்பாக செயல்படுகிறது. மொத்தத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கிறதுக்கு தான் தகுதியாக இருக்கிறது. அப்படி எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் 2026 தேர்தலில் தமிழக தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவரை பரிசாக நாங்கள் தருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4 வருஷத்தில் 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க. கடந்த 50 வருஷத்தில் தமிழகம் மொத்தமாக வாங்கின கடமே 4 லட்சம் தான். ஆனால் 4 வருஷத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 4 லட்சம் கோடி கடன் வாங்கி அதில் 2 லட்சம் கோடி ஆட்டை போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மீதி 2 லட்சம் கோடியை எங்கெங்கே ரோடு இருக்கோ நல்லா இருக்க ரோடெல்லாம் பேர்த்து போட்டு மறுபடியும் ரோடு போட்டு அதுக்கு கணக்கு காட்டியிருக்கிறாங்க. அதே போலவே மக்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியான கேஸ் விலையை ஏற்ற மாட்டோம், மின்சார கட்டணத்தை ஏற்ற மாட்டோம், பால் விலையை ஏற்ற மாட்டோம், வீட்டு வரி ஏற்ற மாட்டோம், பஸ் கட்டணத்தை ஏற்ற மாட்டோம், பெண்களுக்கு இலவச பேருந்து, இப்படி எல்லா பொய்யான வாக்குறுதியும் சொல்லிட்டு பெண்களுக்கு 1000 ரூபான்னு சொல்லிட்டு தகுதியான பெண்களுக்குன்னு சொல்லிட்டு அதுலேயும் எல்லாத்தையும் நீக்கிட்டாங்க. இப்படி மக்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றல, அரசு ஊழியர்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றல. மொத்தத்தில் ஒரு ஏமாற்று வேலையை தான் அரசு செஞ்சிட்டு இருக்கு தமிழக அரசு. உலகிலேயே உருப்படாத நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஏன்னு கேட்டிங்கன்னா வேலையே செய்யாத அரசு ஊழியர்களுக்கு சம்பளங்கிற பேரில் கோடி கோடியாக கொட்டி கொடுக்குது இந்திய அரசாங்கம், தமிழக அரசாங்கம். அதை போல உலகத்திலேயே டேக்ஸ் ஒரு 20% வர டேக்ஸ் வாங்குற நாடு உலகத்திலேயே இந்தியா தான். ஏன்னா சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற பொருளுக்கு டேக்ஸுங்கிற பொருளை ஏராளமான வரியை விதித்து உயிரோடையே மக்களை கொள்கிற அரசு தான் இந்தியாவில் நடந்துட்டுருக்கு. அது மட்டும் போதாதுன்னு இந்த பிரச்சனைலாம் இன்னொரு பிரச்சனை, லஞ்சம், ஊழல், போதைப் பொருள் குற்றம், இதெல்லாமே இன்னொரு ட்ராக்ல போயிட்டே இருக்குது. மொத்தத்தில் இந்தியா ஒரு உருப்படாத நாடாக உலகிலேயே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்க அனைத்து அரசு துறையும் தனியார் மயமாக்கிட்டா இந்தியாவில் இருக்க குற்றங்கள், ஊழல்கள், சம்பள உயிர் எல்லாமே குறையும். அதே போலவே முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா ஒரு தடவை குறிப்பிட்டிருந்தாங்க, மக்களிடம் வாங்குற வரி பணத்தில் ஒரு 75% அரசு ஊழியர்களுக்கு சம்பளமாகவே போயிடுது. அப்படி இருக்கும் பொழுது மீதி இருக்கிற 25% எப்படி மக்களுடைய மக்களுக்கு நிவாரண பணிகளை செய்ய முடியும்னு கேட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஜெயிச்சா போதுன்னு அரசு ஊழியர்களுக்கு சம்பளமாக வழங்கி கொண்டிருக்கிறது. அதனுடைய எதிர்பார்ப்பினுடைய பின் விளைவு அது நிறைவேற்றாதனால அரசு ஊழியர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு எதிராக ஒரு நாள் எச்சரிக்கை போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.